வணக்க மக்களே, வெல்கம் டு டைனமிக் ட்ரிக்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஆல்ரெடி நான் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன்னா என்ன, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டீகம்போசிஷனா மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டீகம்போசிஷனா ஒன்றும் இல்லை, இருக்கிற ஒரு பெரிய ப்ராடக்ட்டை வந்து நாம பிரேக் பண்ணி சின்ன சின்னதா எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஏன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன்ல வந்து சின்ன சின்ன, அதாவது மோர் தேன் 2 or 3 எலிமெண்டோ காம்பவுண்டோ ஃபார்ம் பண்ணி நாம ஒரு சிங்கிள் ப்ராடக்டா கொடுப்போம். ஆனா இதை சிங்கிள் ப்ராடக்டா மோர் தேன் 2 or 3 எலிமெண்டா நாம பிரேக் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா, இங்க வந்து ஒரு ஃபெரஸ் சல்ஃபேட் இருக்கு. இந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டை வந்து ஹீட் பண்ணாக்கா ஃபெரிக் ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு இப்படின்னும் மாறிடும். ஓகேவா? டீகம்போசிஷன் ரியாக்ஷன் எப்பவுமே வந்து ஹீட் அடிஷன்ல மட்டும்தான் நடக்கும். ஸோ இங்க நாம ஹீட் கொடுக்குறோம். அதாவது இந்த ரியாக்ஷன்ல வந்து ஹீட் அப்சார்ப் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த படத்துல வந்து ஹீட் நாம கொடுக்குறோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் எங்கெங்கெல்லாம் ஹீட் அப்சார்ப் ஆகுதோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ டீகம்போசிஷன்ல வர எல்லா ரியாக்ஷனுமே வந்து 100% நாம வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அதே காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே எக்ஸோதெர்மிக் ஆகாது. ஒரு 90 to 95% மட்டும் தான் எக்ஸோதெர்மிக். பேலன்ஸ் 5% வந்து எக்ஸோதெர்மிக் இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? அடுத்து இதுல பாத்தீங்கன்னாக்கா 3 டைப்ஸ் இருக்கு இந்த டீகம்போசிஷன். தெர்மல் டீகம்போசிஷன், போட்டோகெமிக்கல் டீகம்போசிஷன் அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் அப்படின்னு. இதுல ஃபர்ஸ்ட் தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னு பார்ப்போம். தெர்மல் பேர்லயே இருக்கு. தெர்மல்னா என்ன? ஹீட். ஸோ ஹீட்டை யூஸ் பண்ணி நாம அந்த மாலிக்யூல்ஸை பிரேக் பண்றோம் அப்படின்னாக்கா இதை வந்து நாம தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து கால்சியம் கார்பனேட், அதாவது லைம் ஸ்டோன் சொல்லுவாங்க. இந்த லைம் ஸ்டோனை நம்ம ஹீட் பண்ணாக்கா நமக்கு குயிக் லைம், அதாவது கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டும் வந்துடும். இங்க பாத்தீங்கன்னாக்கா ஹீட் அடிஷன், அதாவது கம்ப்ளீட்டா ஹீட் வந்து அப்சார்ப் ஆகுது. ஏன்னா ஹீட்டால தான் வந்து இது பிரேக்கே ஆகுது. ஸோ இந்த குயிக் லைம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்க லெட் நைட்ரேட் வந்து ஹீட் பண்ணாக்கா லெட் ஆக்சைடு அப்படின்னும் நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்னும் ஆக்சிஜன் அப்படின்னு மூணா பிரியுது. ஓகேவா? இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா அடுத்து எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன். எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் அப்படின்னா என்னன்னாக்கா, இங்கேயும் பேர்லயே இருக்கு. எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போஸ்னா எலக்ட்ரோ, அதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி நாம ஒரு மாலிக்யூலை பிரேக் பண்றோம் அப்படின்னாக்கா அதுதான் வந்து நாம எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த பேர் தான் பாத்தீங்கன்னா எலக்ட்ராலிசிஸ். இந்த எலக்ட்ராலிசிஸும் எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷனும் ஒண்ணுதான். என்னன்னாக்கா நம்ம கரண்ட் யூஸ் பண்ணி பிரேக் பண்ண போறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா வாட்டர். இந்த வாட்டருக்கு வந்து நாம எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னாக்கா இது வந்து ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா அப்படியே பிரிச்சு கொடுத்துரும். இதுதான் வந்து எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர். இது வந்து எலக்ட்ரோ டீகம்போசிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா போட்டோ கெமிக்கல் டீகம்போசிஷன். போட்டோ கெமிக்கல் டீகம்போசிஷன் அப்படின்னாக்கா இங்கேயும் பேர்லயே இருக்கு. போட்டோ அப்படின்னா என்ன? லைட். லைட்டை யூஸ் பண்ணி நாம ஒரு காம்பவுண்ட் வந்து பிரேக் பண்றோம் அப்படின்னாக்கா அது நாம போட்டோ கெமிக்கல் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு இன்னொரு பேருக்கு என்னன்னாக்கா போட்டோலிசிஸ் அப்படின்னும். இந்த போட்டோலிசிஸ் பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து ஒரு சில்வர் குளோரைடு வந்து நாம ஒரு விண்டோட வச்சிருக்கோம். இந்த சன்லைட் பட்டு இது வந்து சில்வர் அண்ட் டைக்ளோரைட் அப்படின்னு ரெண்டா பிரியுது. ஓகேவா? இது நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஹீட் அப்சார்ப்ஷனால தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து டீகம்போசிஷன்ல வர எல்லா ரியாக்ஷன்ஸுமே வந்து எண்டோதெர்மிக்கா தான் வரும். இது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதே வந்து போட்டோ கெமிக்கல் டீகம்போசிஷனுக்கு இங்க பாத்தீங்கன்னாக்கா சில்வர் புரோமைடு இருக்கு. இந்த சில்வர் புரோமைடை இதே மாதிரி ஒரு சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்னாக்கா அது சில்வர் பிளஸ் டைப்ரோமைட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். அவ்வளவுதாங்க இன்னைக்கு வீடியோ. இதுதான் வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். நம்ம சேனல்ல இருந்து M1, M2, M3, M4, அதாவது இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் இருக்க எல்லா ஸ்ட்ரீம்ஸ் 4 பேப்பர்ஸும் பிளஸ் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸும் 11th and 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் வர்ச்சுவலாக எடுக்கிறோம், ஹோம் டியூஷன்ஸாக எடுக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ், அதாவது டைனமிக் ட்ரிக்ஸ் இந்த பேஜை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா 24 hours நான் உங்களுக்கு ரீச் பண்ண. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த
அடுத்த டைப் ஆஃப் வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.